எங்க போறோம்? மும்பை சிட்டி. டேய் எங்கடா போறோம்? அப்பாவோட வீட்டுக்கு. துணி எடுக்கிறதுக்கு. எந்த ஊருக்குடா போறோம்? ஏய் நான் சரியா பேசுறேனா? சரியா தான் இருக்கு. ஷாப்பிங். சரியா பேசுறேனா? ரொம்ப கரெக்ட். மல்லாட். எந்த ஊரு? காந்தி வழி. காந்திக்கு வழியா? போர்வெளி. யாருமா அது? போர் வழி. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறானா சாமி. தி நெக்ஸ்ட் டே. ஆட்டோல ஏறி போயிருவோமா? ஒரு ஆட்டோல நாங்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 பேர் தான் அலௌடா. என்னது பூரா அப்படி ஜோடிச்சு ஜிகு வச்சிருக்காங்க. என்னது அதுக்கு மேல வந்து அலௌட் கிடையாது. ஏன்னா அவ்வளவுதான் உட்காரும். எங்க அப்புறம் ஊருக்கு போறேன். ஊர்ல போய் என்னத்த பண்ண போறேன்? வேற எங்கயாச்சும் போய் இறங்கு போ. அண்ணா ஏத்தாச்சு நான் 10 நாள் ஏறுப்பா. திருப்பி ஓடி இருக்கீங்க. இன்ஸ்டா லைவ்ல போயிட்டு இருக்கு பாப்பா. இன்ஸ்டா லைவ். என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு. ரோடே வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு. ஆனா இந்த ரோடு 30 வருஷத்துக்கு இருக்கு. 10 ஆண்டுகளுக்கு மேல் சேதமடைந்த நிலையில் இருந்ததால் புதியதாக போடப்பட்ட தார் சாலை ஒரே மாதத்திற்குள் சேதமடைந்துள்ளது. ஏமாத்த முடியாது. ஆனா நேச்சுரல் இருந்து ஏமாத்த முடியாது. ஆளுக்கு தெரியுமா? ஓ இது அந்த பங்கு சந்தை. நாங்க யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம எங்க போறோம்? மும்பை சிட்டி. டேய் துணி எடுக்கிறதுக்கு. ஷாப்பிங். மல்லாட். வெளி. போர் வழி. ஜேடி ஸ்டூடெண்ட் இல்லம்மா, ப்ரொஃபசர். போரிவாடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். பாருங்க எவ்வளவு கூட்டம். மும்பையிலிருந்து கேமராமேன் ராஜ்குமாருடன் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் பூமிநாதன். இப்போ நாங்க எங்க வந்துருக்கோம் பாத்தீங்கன்னா மெட்ரோவில் வந்து அதாவது ஓப்பன் டிக்கெட் உள்ளே போய் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ரிட்டன் நம்ம இறங்குற வரைக்கும் அந்த டைமிங் இருக்கும் போல இருக்குது. அது வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எத்தனை டைம் வேணால் போயிட்டு வந்துக்கலாம் போல இருக்குது. ஆனால் இது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஏறிட்டோம். சரியான கூட்டங்க. எங்க பார்த்தாலும் அவ்வளோ கூட்டமா இருக்கு. ஃபுல்லா ரஷ். வெளியா எப்படியோ உள்ள தப்பு நாங்க வேற பக்கம் வந்துட்டோம். வெட்டிங் கலெக்ஷன், அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளைக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ்ஸு, அதுக்கப்புறம் எங்களுக்கு தேவையான சில ஐட்டம்லாம் எல்லாமே வாங்கினோம். வாங்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ரொம்பவும் டயர்டாகிடுச்சு. ஏன்னா சுற்றுன்னு சுற்றிட்டு இருந்தோம். இந்த கோயம்புத்தூரில் டவுன் ஹாலு அந்த கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கிற ஏரியாவில் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி தான் வந்து அங்கேயும் இருக்குன்னு நினச்சிட்டு போனோம். ஆனால் இதை விட ரொம்ப கூட்டங்க. நம்ம ஏரியாவை விட செம கூட்டம். மெயினான ஐட்டம் நம்ம அந்த ஃபுட்டு தானே. அது சாப்பிடாம போனால் எப்படி மனப்பாவம் சமோசா பாவமா. சித்தப்பா பையனுக்கு ஆல்ரெடி தெரியும் வந்திருக்கான். அதனால இந்த இடத்துல போய் சாப்பிட்டா நல்லா நெக்ஸ்ட் டைம் அதாவது நீங்கள் அங்கே தான் இருக்கீங்க அப்படின்னா எந்த ஏரியாவில் போய் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் போகும்போது நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோம். அதே மாதிரி எல்லாத்தையும் சாப்பிட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு என்னென்ன ஐட்டம் வாங்கணுமோ அது எல்லாத்தையும் வாங்கிட்டு ரிட்டன் கிளம்பிட்டோம். ரிட்டன் வந்துட்டு வீட்டுக்கு ஹல்தி ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனக்கு வேற ஆட தெரியாது. இவங்களை வச்சுக்கிட்டு ஏறிச்சு போடா. நாளைக்கு வரேன். அப்புறம் வந்து நாளைக்கு வேற வருவியா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.